வணக்கம் இஸ்ரேல் ஜெபசிங். உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியோடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், சீஃப் அட்வைசர் அமெரிக்காவோட அவர் தான் நெகோஷியேட் பண்ணார். ஆண்ட்ரே அவர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு. காரணம் என்னென்னா $100 மில்லியன் கரப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனுடைய ஃபார்மர் டெப்டி பிரைம் மினிஸ்டர், எனர்ஜி மினிஸ்டராக இருந்து பின்னாடி ஜஸ்டிஸ் மினிஸ்டரானார், அவரும் ரிசைன் பண்ணியிருக்காரு. இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிமூர் மிண்டிச், அவர் பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டே ஓடி போயிட்டார். ஸோ $100 மில்லியன் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, கோல்டன் டாய்லெட் ஸ்கேம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜெலன்ஸ்கி இன்வால்வ்டா, ஜெலன்ஸ்கியும் ஒரு கரப்டான ஆளா? சரி, இப்போ இத்தனை பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்களே, இது எந்த பாதிப்பை தரப்போகுது? இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பீஸ் டீல் வரப்போதில்ல, ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா? சரி, உக்ரைன் பிரசிடெண்ட்டான ஜெலன்ஸ்கி இன்னும் எவ்வளோ நாள் பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறாரு? ரிசைன் பண்ணிடுவாரா? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உக்ரைன் வார் பார்த்தீங்கன்னா 2022 ஃபெப்ரவரியில் ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகுது. 3 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ ஆகுது. இந்த சூழலில் இந்த வருடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து கரப்ஷனில் இருக்காங்க அப்படின்னு ரெய்ட்ஸ் ஆரம்பிச்சது. இந்த ரெய்ட்ஸ் யார் பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஆஃப் உக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர், அதாவது அவர் சாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்துட்டு கரப்ஷனுக்கு எதிராக ப்ராசிக்யூட் பண்ணுறவர். ஸோ இந்த 2 ஏஜென்சியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்துட்டு ஏறக்குறைய 1000 மணி நேரம் ஒயர் டேப் பண்ணியிருக்காங்க. அதாவது டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ்லாம் டேப் பண்ணியிருக்காங்க, பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 15 மாதமாக இந்த வேலையில் இருக்கிறாங்க சீக்ரெட்டாக. ஸோ அவங்க ரெய்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உக்ரைனில் எனர்ஜி டீல் அப்படின்னு, அதாவது இப்போ உக்ரைனில் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு கண்டினியூஸாக பாம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மக்களுக்கு வந்து எனர்ஜி கண்டினியூஸாக இருக்கணும், கரண்ட் போயிடுச்சுன்னா கஷ்டம்னு நிறைய கான்ட்ராக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த வேலை செய்ய. அதில் ஏறக்குறைய 15% கமிஷன் அடிச்சிருக்காங்க. அந்த கமிஷன் பணம் எப்படி போயிருக்குன்னா, அந்த கான்ட்ராக்ட் கம்பெனி வந்துட்டு வெளிநாட்டுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. அதற்கப்புறம் அது கோட் நேம்லலாம் பேசிக்கிறாங்க. சே குவாரா அப்படின்னு, அந்த கோடு யாருக்காம்? முன்னால் இருந்த டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி பல பேரில் போட்டு இவங்களுடைய ஃபோன் டேப் பண்ணி இவங்க வாய்ஸ் தான் இவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கு, மணியை லாண்டர் பண்ணுறாங்க. ஸோ இதற்காக தான் இந்த ஆன்டி கரப்ஷன் ட்ரைவ்னு அவங்க ரெய்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. உக்ரைனுடைய முன்னாள் எனர்ஜி மினிஸ்டர், அப்புறம் இப்போ ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்தவர், அவரும் இன்வால்வ்டுன்னு அவர் வீட்டை ரெய்டு பண்ணாங்க. அதுக்கடுத்தது டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், அவர் வீட்டை ரெய்ட் பண்ணாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவர் தான் மெயினான ஆள், ஆண்ட்ரே. அவர் தான் இந்த அமெரிக்காவுக்குலாம் இப்போ உக்ரைன் டீம்லாம் போதில்ல, அந்த நெகோஷியேட்டிங் டீமுடைய ஹெட்டு. நேற்றைய தினம் கூட அவர் என்ன ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாருன்னா, உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டாக ஜெலன்ஸ்கி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உக்ரைனுடைய டெரிட்டரியெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டார், பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சூழலில் அவர் வீட்லேயும் ரெய்டு. ஸோ உடனடியாக அவரும் இப்போ ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இந்த கரப்ஷன், அந்த நாபுவோடைய அலிகேஷன் என்னென்னா, எங்ககிட்ட கிளியர் கட்டாக எல்லாமே, அதாவது 15 மாதமாக நாங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிளியர் கட்டாக இவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்குதுன்னு அதையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சூழலில் உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டான ஜெலன்ஸ்கி, அவரும் இந்த கரப்ஷன்லலாம் இன்வால்வ்டாக, அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபே இன்வால்வ்டு, ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இன்வால்வ்டு, ஸோ டெப்டி பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ்டு. இவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது இவருக்கு தெரியாமலா இவ்வளவும் நடந்திருக்கும் அப்படின்னு கேள்விங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிமூர் மிண்டிச்ன்றவர் உக்ரைன் பிரசிடெண்ட்டுடைய நெருங்கிய நண்பருங்க. அவர் வந்துட்டு ஒரு காலத்தில் உக்ரைன் பிரசிடெண்ட் வந்துட்டு ஒரு டிவி சீரியலில் தான் அறிமுகம் ஆறாரு. சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்ற ஒரு சீரியலில் இவர் ஹிஸ்ட்ரி டீச்சராக நடிப்பார், மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுவார், ஆன்டி கரப்ஷனுக்கெலாம் ஒரு குருசைட் மாதிரி நடத்துவார் அந்த இதில் ஒரு நடிகனாக. இது வந்து கொஞ்சமாக பாப்புலர் ஆகி அவர் பிரசிடெண்ட்டாகவும் எலெக்ட் ஆகிடுறாரு. அப்போது அந்த டிமூரை தான் இவர் நெருங்கிய நண்பராக வச்சுருக்காரு. அவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஃப்ளாட்டுங்க. அப்போது இந்த நபு ஆன்டி கரப்ஷன் பியூரோவில் அவங்க ரெய்டு பண்ணுறாங்க. அவர் ரெய்டு பண்ண கொஞ்சம் முன்னாடியே அவர் நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இஸ்ரேல் நாட்டுக்கோ இல்லை ஆஸ்திரியா நாட்டுக்கோ போயிட்டாரு, அங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ரெய்டு போகிற நியூஸு இவருக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது?
ஸோ கண்டிப்பாக இது ஜெலன்ஸ்கி தான் சொல்லியிருக்கணும் அப்படின்றது ஒரு கூற்று. இன்னொன்று, அவங்க வீட்டுக்குள்ளே போய் ரெய்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்டன் டாய்லெட்ஸ்லாம் இருந்துச்சாம், பயங்கரமான கேஷ்லாம் இருந்திருக்கான். ஸோ மொத்தத்துக்கு இவர் கூடயே இருந்த நெருங்கிய நண்பர், பர்த்டே பார்ட்டிஸ்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நண்பர் இவ்வளோ பணம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அது கொஞ்சமும் ஜெலன்ஸ்கி தெரியாமல் இருந்துச்சான்றது தான் மிகப்பெரிய கேள்வி. அடுத்தது இப்போ சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவரும் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஏறக்குறைய 15 வருஷம் நண்பர். யாருக்கு? நம்மளுடைய உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கிக்கு. ஸோ அவரும் மாட்டிக்கிட்டார். எனர்ஜி மினிஸ்டர் ஏற்கனவே இருந்தவர், அவர் பணம் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் பணம் அடித்தது வந்துட்டு வெறும் இது மட்டும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பார்ட்டாக இந்த எனர்ஜி செக்டர். இன்னொன்று ப்ரொக்யூர்மெண்ட்டாக, இந்த ட்ரோன்ஸ்லாம் வாங்குறாங்கல்ல, அந்த ட்ரோன்ஸ் வாங்குற இதில் மிலிட்ரி கான்ட்ராக்ட்லலாம் நிறைய பணம் அடிச்சிருக்காங்களாம். அதற்கு இன்னும் நாங்கள் ரெய்ட ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் ஏகப்பட்ட தலை உருள போகுது. இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது உக்ரைன் பிரசிடென்ட்டான ஜெலன்ஸ்கிக்கு தெரியாமல் தான் இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகத்தை தான் கிளப்புது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2021 பண்டோரா பாக்ஸ் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் இது வந்து லீக் ஆச்சு, யாரெல்லாம் மணி லாண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் சச்சின் டெண்டுல்கர் பேர்லாம் வந்துச்சு, ஐஸ்லாண்டோடைய பிரைம் மினிஸ்டர் பேர் வந்துச்சு. உடனே ஐஸ்லாண்டோடைய பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய பிரசிடென்ட்டான ஜெலன்ஸ்கி, உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்துட்டு 2012 வந்துட்டு ஏகப்பட்ட பணத்தை போலியா ஆஃப்ஷோர் கம்பெனிலாம் திறந்து டேக்ஸை கட்டாமல் பணத்தை மாற்றிட்டாருன்றது தான் அலிகேஷன். அப்போது உக்ரைன் பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா, ஆமாம்மா அது உண்மைதான், ஆனால் அப்போ உக்ரைனை ஆண்டுகிட்டு இருந்தது யார்? விக்டர்ன்றவர். அவர் ப்ரோ ரஷ்யா பிரசிடென்ட்டு. அந்த விக்டர் வந்துட்டு ரொம்ப கொடுமையாக ஆண்டுகிட்டு இருந்தார். அவர் இந்த பணத்தெல்லாம் எங்கள் இன்கம்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வேற ஒரு ஆஃப்ஷோர் கம்பெனிக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாட்டில் ஆள்றவங்க சரியாக ஆள்றாங்க தப்பாக ஆள்றாங்கன்றதுக்காக டேக்ஸை கட்டாமல் இருக்கிறதுக்கு ஆஃப்ஷோர் கம்பெனியாக பண்ணி மணி லாண்டர் பண்ணுறது தவறு. இந்த மாதிரி தான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இன்னொன்று, உடனடியாக ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, அப்படின்னா இன்ன வரைக்கும் உக்ரைன் பிரசிடென்டோடைய ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஆஃப்ஷோர் கம்பெனிஸ்லேருந்துலாம் டிவிடெண்ட் வருதுன்றதுக்கு பதிலே சொல்லலை. ஸோ இவர் வந்துட்டு இந்த மாதிரி மணி லாண்டரிங்க்கு புதுசு கிடையாது. அதே சமயத்தில் அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜ் பில்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த பண்டோரா பாக்ஸ் நியூஸ் வந்தப்போ அவர் ஆல்ரெடி பிரசிடென்ட்டு. ஆனால் 2015-16 உக்ரைனில் ஒரு டிவி சீரியலில் நடிக்கிறாரு. சர்வெண்ட் ஆஃப் தி பீப்புளு, ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சரு, மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் மக்களும் இவர் நடிக்கிற மாதிரியே நல்லதும் பண்ணுவாருன்னு நினச்சி ஏமாந்துட்டாங்க. ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பிரசிடென்ட் ஆகிடுறாருங்க. புது முகம், பயங்கரமாக கரப்ஷன்லாம் ஒழிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இவருடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று, கூட இருக்கிற அத்தனை பேரும் கரப்டாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவர் மட்டும் கரப்ஷனுக்கு விதிவிலக்குன்னு சொல்லவே வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? ஏற்கனவே ஒரு 2012 அது பண்ணது தானே, அவரே ஒத்துக்கிட்டது தானே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஆஃப் உக்ரைன் சொன்னல, நாபு, அப்போது அதோடைய பவர்லாம் எடுத்து விட்டார், புதிய சட்டம் கொண்டு வந்தார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2022 பிப்ரவரிக்கு அப்புறம் அங்கே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யுனைட்டடாக இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த ஜூலை மாதம் மக்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படிங்க நீங்கள் நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஆஃப் உக்ரைனுக்கு பவர் எடுப்பீங்க? உடனே இவர் என்ன சொன்னார், இல்லை ரஷ்யன் ஸ்பைஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. உடனடியாக யூரோப்பியன் கமிஷன்லேருந்து பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதெல்லாம் எடுத்து விட முடியாது. காரணம், அங்கே யூரோப்பியன் கமிஷனில் இவங்களுக்கு சேரணும்னு ஆசை உக்ரைன். அதை சேர்த்துக்கணுன்னா இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியான்னு 2014 இந்த நாபுவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை பவரை எடுத்து விட்டுட்டு இவருடைய ஆஃபீஸ்லேருந்து, அதாவது பிரசிடெண்ட்டுக்கு கீழே, அவங்க இண்டிபெண்ட்டாக இல்லாமல் பிரசிடெண்ட் அப்பாயிண்டட் பர்சனுக்கு கீழே கொண்டு வர மாதிரி தான் புதிய சட்டம். மக்கள் பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க. யூரோப்பியன் யூனியன் ப்ரெஷர் கொடுத்தோடனே கடைசியில் அதை வித்ட்ரா பண்ணுறாரு. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாபு நாங்கள் 15 மாதமாக டேப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ இது ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்சிருக்கு, தான் கூட இருக்கிறவங்களாம் மாட்ட போகிறான்னு தெரிஞ்சிருச்சு, தானே ஒரு நாள் மாட்டலான்னு தெரிஞ்சிருக்கலாம் என்னவோ. அப்போது அதனால தான் அந்த சட்டம். ஸோ நீங்கள் அதையும் இதையும் சேர்த்து பார்த்தா கிளியராக தெரியுது, கண்டிப்பாக உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இந்த கரப்ஷனில் இன்வால்வ்டுங்க. இதில் டவுட்டே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நியூயார்க் டைம்ஸில் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க, ஏற்கனவே கிளியர் கட்டாக ப்ரெஷர் போதான் அவருக்கு தெரியாமல் நடந்திருக்க இது வாய்ப்பே இல்லைன்னு. ஸோ இந்த சூழலில் இப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த பீஸ் பிளான் கொண்டு வரலாம் அப்படின்னு அமெரிக்கா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ட்ரை பண்ணுறாரு.
ஸோ இப்போ இவருக்கு ப்ரெஷர் வருமா? டவுட்டே கிடையாதுங்க. இனிமேல் ரொம்பவே ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே இப்போ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லாம் இவருக்கு பேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு யூகே பிரசிடென்ட்டான கீர் ஸ்டார்மராக இருக்கட்டும், பிரெஞ்சு பிரசிடென்ட்டான இமானுவல் மேக்ரான், ஜெர்மன் ஹெட் எல்லாருமே இவருக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம குடுக்குற பணத்தெல்லாம் இவங்க பணத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ட்ரோன் வாங்குறதுல பணம் அடிக்கிறாங்க, மிலிட்ரி மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்ல பணம் அடிக்கிறாங்க, எனர்ஜியில் பணம் அடிக்கிறாங்கன்னா இனிமேல் பணம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்களா? அடுத்தது இதை வச்சு டொனால்ட் ட்ரம்ப் மேலும் ப்ரெஷரை கொடுக்கலாம். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஒரு இல்லெஜிட்டிமேட் பிரசிடென்ட் அவர். காரணம் என்ன? எலெக்ஷன் வச்சிருக்கணும், ஆனால் இப்போ எமர்ஜென்சினால எலெக்ஷன் வைக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பிரசிடென்ட்டே கிடையாது, இன்னும் ரிசைன் பண்ணி புது எலெக்ஷன் வைக்கணும்னு. இதே தான் விளாடிமிர் புட்டின் ரஷ்யன் பிரசிடென்ட் அவரும் இதே சொல்லிட்டு இருந்தார். இது இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டு, நாங்கள் எப்படி அவங்களோட டீல் சைன் பண்ண முடியும்? காரணம் என்னென்னா உக்ரைன் பிரசிடென்ட்டோடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு. ஆனால் உக்ரைன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் எமர்ஜென்சி டிக்ளேராக இருந்தால் அவங்க எலெக்ஷனை நடத்த முடியாது. ஸோ அதுதான் ஜெலன்ஸ்கி கொடுத்துக்கிட்டு இருக்க ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ என்னன்னா, இனிமேல் நெகோசியேஷன் போகும்போது இந்த வார கடைசியிலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒரு டீம் வர போகிறாங்க. இனிமேல் அவர் கழுத்து பிடிச்சிருவாங்க. ஏன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் கரப்ட்டு அப்படின்போது இவருடைய அந்த ஸ்டாண்டிங்கே குறைஞ்சிட போகுது. அடுத்தது இவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஆஃப் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ மேலும் இவருக்கு ப்ரெஷர் வரதான் போகுது. 2019 பார்த்தீங்கன்னா அப்போது இவரும் ரஷ்யன் பிரசிடென்ட்டான விளாடிமிர் புட்டினும் நேருக்கு நேர் சந்தித்து ஒரு பீஸ் டீலுக்கே வந்துட்டாங்க. அந்த டீல் என்னென்னா, 2014 ரஷ்யா வந்து கிரிமியா பகுதியை பிடிச்சாங்க, உக்ரைனுடைய பகுதி. அது அவங்கக்கிட்ட தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ அதை பர்மனெண்ட்டாக ரஷ்யாவுக்கு கொடுத்துட்ற மாதிரி, இன்னொன்று வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில், இப்போ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டான்பஸ் ஏரியாவில் ஒரு சில ஏரியா, அதாவது டோனட்ஸ், லுஹான்ஸ், அங்கே ஒரு சில ஏரியா பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே வச்சிடுற மாதிரி, மிச்சதெல்லாம் வந்துட்டு உக்ரைனுக்கு வந்துடுற மாதிரி ஒரு பீஸ் டீல் வந்துச்சு. இவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதற்கப்புறம் அதுலேருந்து பேக் ட்ராக் பண்ணிட்டாரு. 2021 என்ன சொல்ல ஆரம்பித்தார்னா, அந்த டீல்லாம் செல்லுபடி ஆகாது, இனிமேல் நாங்கள் நேட்டோவில் போய் சேர போகிறோம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் 2022 ரஷ்யா வந்துட்டு உக்ரைனை பிடிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு ஒருவேளை அவர் டீலுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எவ்வளோ, இப்போ பார்த்தீங்கன்னா கிரிமியா மட்டும் இல்லை, மொத்த டான்பஸ் ஏரியாவும் போயிடுச்சு. நேட்டோவில் மெம்பர்ஷிப்பே கிடையாதுன்னு வேறு அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அதுதான் அந்த டிராஃப்ட் பிளான் சொல்லுது. ஸோ இப்போது உக்ரைனுடைய பிரசிடென்ட்டான ஜெலன்ஸ்கி அந்த அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா உக்ரைன் ரஷ்யா வாரே வந்திருக்காது. அவர் அக்ரிமெண்ட்லேருந்து பேக் ட்ராக் பண்ணுறாரு, திடீர்னு நேட்டோக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அதனால தான் வாரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் பொசிஷனில் தான் இருக்கிறார். சரி, ஜெலன்ஸ்கி ரிசைன் பண்ண போகிறாரா? என்னை பொறுத்தவரை வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிடுவாருங்க. ஏன்னா இந்த நான் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா கரப்ஷனும் கடைசியில் அங்கே தான் எண்ட் ஆக போகுது. பயங்கர ப்ரெஷர் வரப்போகுது. இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸு, யூகே மாதிரி கீர் ஸ்டார்மர், இல்லை இமானுவல் மேக்ரான் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட், இவங்களும் ப்ரெஷர் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இவர் ரிசைன் பண்ணுறது உறுதின்னு தான் எனக்கு தோணுது. சரி, உங்களுடைய வியூ என்ன? யுக்ரைன் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணுவாரா? ரெண்டாவது, உக்ரைன் பிரசிடென்ட்டும் கரப்டா, இல்லை அவர் ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறீங்களா? அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.